ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் 4:30க்கு ஆஃபீஸ் ஒர்க் வைண்ட் அப் பண்ணி நான் ரூமுக்கு கிளம்பிட்டேன். என்னோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஈவினிங்கை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரூமுக்கு ரீச் ஆகுறதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே ஒன்று காஃபி இல்லை டீ கண்டிப்பாக எடுத்துப்பேன். அது கூட நான் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். ஏன்னா ஈவினிங் மத்தியானமே சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால ஈவினிங் 6 o'clock தான் வைண்ட் அப் பண்ணுறது ஆஃபீஸ். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராக முடிஞ்சிருச்சு. ஸோ 6 o'clock வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பசிக்கும். ஸோ வந்ததுமே காஃபி ஆர் டீ குடிச்சிட்டு கூட ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி ஆஃபீஸ் விட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி மறந்து வந்ததுனால இன்றைக்கி டீ பேக் யூஸ் பண்ணி பிளாக் டீ தான் போட்டு குடிக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் இன்றைக்கி சுல்தானா குரோசன் தான் எடுத்துக்கிட்டேன். துபாயில் பார்த்திங்கன்னா குரோசன் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்நாக்கு. நார்மலாக இங்கே இருக்கிறவங்க பசிச்சாலே சாப்பிட்றது குரோசன் தான். ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ரீசன்ட் டேஸாக வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்குது குரோசன்ட்டு. ஆனால் நமக்கு பசிக்கிறப்போ எல்லாம் குரோசன் சாப்பிட்றது செட் ஆகாது. வேணால் நம்ம டேஸ்ட்டுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம், இது மாதிரி ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். அப்புறமா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக கொஞ்சம் வெளியில் போய் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் போனதுமே ஃபஸ்ட்டு போனது ஃபிஷ் செக்ஷன் தான். இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம போனதும் ஃபிஷ் செக்ஷன் போனால் தான் ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி இங்கே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ க்ளீன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற திங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சுப்பாங்க. எப்படியும் ஒரு 10 minutes எடுத்துப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா நீட்டாக நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி பிளாக் டியூனா ஃபிஷ் தான் செலக்ட் பண்ணேன். அது செலக்ட் பண்ணி கொடுத்து க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்க. அப்புறமா பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ரூமுக்கு வரும்போது ஆன் த வேல இந்த முருங்கைக்கீரை மரம் பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதே இதை பார்த்ததுனால போயிட்டு வரும்போது கீரை எதுவும் வாங்கிட்டு வரல. சரி, இதையே இன்றைக்கி கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இதே எடுத்துகிட்டு வந்தாச்சு ரூமுக்கு. ஆக்சுவலாக நான் ஃபிஷ் இல்லாமல் ரைஸ் எடுத்துக்கிறதே இல்லை. எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாஸ்ட் 4 days-ஆக ஃபிஷ் நான் எடுத்துக்கவே இல்லை. போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால் போய் வாங்கி இனி சமைச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சிம்பிளாக வீட்டில் ரூமில் இருந்தது வச்சு ஒரு 4 days அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். வீக்கெண்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக சரி போய் வாங்கிப்போம் அப்படின்னு தான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த டியூனா ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிளாக கட் பண்ணுறதை விடைக்கும் க்யூபாக கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் அது ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும். அதனால் க்யூபாக கட் பண்ணி கேட்டேன். அவங்களும் ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி க்யூபாக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரைக்கும் கொஞ்சம் குழம்புக்குமா எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் இன்பிட்வீன் டைமில் நான் அந்த கோகனட் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். இங்கே சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கோகனட் கிரேட் பண்ணியே வச்சுருப்பாங்க. அது நமக்கு வாங்கி வீட்டில் கொண்டு குக் பண்ணுறதுக்கு ஈஸியும் கூட. அண்ட் ஒரு பக்கம் நல்ல ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் மசாலா போட்டு.
அப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பக்கம் ரைஸும் குக் பண்ண ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், அது ஷேர் பண்ண மறந்துட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மாங்காய் எல்லாம் போட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நான் வந்து போட்டு ஒரு சூப்பரான குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது இப்படி கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து அரிசி போட்டிருந்தேன். அது வெந்துட்டே இருந்துச்சு. பட் ஒரு கொஞ்சம் நல்லா வெந்து அப்படியே வரும்போது சடனாக வந்து கேஸ் தீர்ந்து போச்சு. பட் இங்கே வந்து துபாயில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி மாதிரி நெக்ஸ்ட் டே தான் கேஸ் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து நம்ம எந்த நைட்டுமே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேஸ் தீர்ந்து போச்சுனாலும் இமீடியட்டாக நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்ம ரூமுக்கு கேஸ் வந்துடும். மீனுக்கு வந்து கொஞ்சம் 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகு இது போட்டு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புளி வந்து அந்த தண்ணியை கரைசல் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு ஊற போட்டிருந்தேன். ஊற போட்டுட்டு சரி கேஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாமே உப்பு கொஞ்சம் போட்டு கரெக்டான்னு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நான் இது மரத்துலேருந்து டைரெக்டாக பறிச்சுட்டு வந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுனால நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணேன். இன்னும் ரோடு பக்கத்தில் நின்றுச்சு. ஸோ நல்ல தூசியெல்லாம் பட்டிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி நான் இப்போ வந்து கூட்டு பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு தேங்காயும் போட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. இன்னொரு பக்கம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ண போட்டிருந்தேன். பட் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட் என்னோடய டின்னரை சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு. ஒரு கம்ப்ளீட் அண்டு சாட்டிஸ்ஃபைடான சவுத் இண்டியன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இது சாப்பிட்டு முடிக்கும்போது. அவ்வளோதான், அப்படியே இந்த டேவும் வந்து எனக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் கலெக்ட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.